எனக்கு பெரிய ஒரு வருத்தம் என்னவென்றால், இன்னைக்கு 2026 மாதிரியான ஹோப்லெஸ் எலெக்ஷன் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே பார்த்து கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெரிய ஒரு புத்துணர்வு இருக்கும், ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். 91 தேர்தல் வந்து ஜெயலலிதா அம்மையாரே பலரும் நாம வந்து வரவேற்றோம். அந்த அந்த சமயத்துல வந்து நல்லா இருக்கும், ஒரு ஸ்ட்ராங் உமன் வருவாங்க என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்து 96ல வந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு வரலாறு காணாத ஆட்சியிட்ட இருந்து அப்கோர்ஸ் அங்க பல கலவரங்கள் இருந்து பல பிரச்சனைகள் இருந்து கோயம்புத்தூர் வெடிப்பு இருந்தால் கூட அதுதான் என்னை பொறுத்தளவுல ஒரு தமிழ்நாடு கண்ட வரலாறு காணாத ஒரு நன்னாட்சியாக நான் பார்க்கிறேன். அதன் பிறகு 2001ல மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஜெயிச்சு வந்தாங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அலையன்ஸ்ல அதனால ஜெயிச்சு வந்தாங்க. அப்ப அதுலயும் ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் வந்து பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த நாள் முடாள் நடவடிக்கைகள் டெஸ்மா எஸ்மா, அதனால 2006ல கலைஞர் வரவேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வருகிறது. அதை தாண்டி வந்து 2011ல பாத்தீங்கன்னா திமுக வந்து குடும்ப ஆட்சியினால உச்சகட்டத்தில் இருந்தனால 2011 திரும்பி வருவாங்க. 2016 நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடையாது. ஒரு பெரிய ஒரு பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் என்ற மாதிரி இவர்கள் வந்தார்கள். யாரு? நம்முடைய மக்கள் நல கூட்டணி வந்தார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு அந்த அது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று அவர்களுக்கே புரிந்தது. அதனாலதான் 2021ல இவர்கள் 2019 போய் செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு வந்து 2021ல மறுபடியும் ஸ்டாலின் என்ற ஒரு புது ஆட்சி வருகிறது. அந்த ஆட்சியினுடைய நாம் விரிவாக பார்த்தோம், என்னென்ன செய்தார் என்று விரிவாக பார்த்தோம். திராவிடன் மாடல் என்ற அந்த விஷயத்தை இந்துத்துவாக்கு எதிராக ஒரு விஷயமாக அவர் வந்து பாசிட் பண்றாரு. இன்னைக்கு வந்து இருக்கின்ற ஐடியாலஜிஸ்லயே வந்து இதுதான் இப்ப நிலைத்து நிற்கிறது. இந்துத்துவக்கு எதிராக என்ன இருக்கிறது என்று இந்தியன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியர்களை இன்றைக்கு கேட்டீங்கன்னா அவர்கள் தாராளமாக சொல்வார்கள் திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்குது என்று சொல்வார்கள். இது எல்லாம் இது போட்டு இப்ப 26ல போய் நிக்கிறோம். ஒரு இடத்துல குடும்ப அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல வந்து விஜயனுடைய வார்த்தைகள்ல அடிமை அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு 3வது இடத்துல தற்கொலைத்தனமான ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இது 3 தான் இப்ப நமக்கு சாய்ஸா என்ற அந்த பெரும் வருத்தத்துடன் நான் 26 சந்திக்க போகிறேன்.